சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக எல்லார்கிட்டேயும் பேசி நமக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்க போகுது, ஏன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக நம்ம உதவி செய்வோன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது, அங்கே சிந்தாமணிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே மீனா என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்து, மீனா நீ கவலைப்படாத மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நம்ம உண்மையாகவே உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் சிந்தாமணி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் சிந்தாமணிக்கு தானங்க இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா உங்களை பற்றி சரியாக யாருமே புரிஞ்சுக்கல மீனா. உங்கள் அருமை பெருமை என்னன்னு தெரியாமல் எல்லாரும் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல. பரவாயில்ல மீனா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. எப்படியாவது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சா கண்டிப்பாக உதவி செய்யலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ சிந்தாமணி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. சிந்தாமணிக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கணும் என் மாமியார் விஜயா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு போனால் விஜயாத்தை ரொம்ப சந்தோஷமாக கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. உடனே சிந்தாமணிக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் இந்த வாய்ப்பு எனக்கு தான் கிடைக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன செய்கிறது, இங்கே மீனாவும் முத்துவும் இந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. ஏன் எல்லார்கிட்டேயும் பேசினாங்க, நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சாங்க. ஆனால் என்னை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இப்போ இந்த வாய்ப்பு எனக்கு தானே கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அங்கே வாழ்த்து சொன்ன எல்லார்கிட்டேயுமே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சிந்தாமணி பரவாயில்ல நான் மீனா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா நம்ம கிளம்பலாம், சிந்தாமணிக்கிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது மீனா, முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த சிந்தாமணி, என்ன மீனா என்னை பார்த்துட்டு பேசாமல் கிளம்புறீங்க? எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்கன்னா நீங்களும் வாழ்த்து சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? எப்படியாவது இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு எவ்வளவோ பேசி அவங்கக்கிட்ட உதவி செய்கிறேன்னெலாம் சொன்னீங்க. ஆனால் பார்த்தீங்களா மீனா, இந்த வாய்ப்பு எனக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு, என் பேச்சை நீங்கள் தான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, நாங்கள் உங்ககிட்ட பேச வேண்டாம் நீங்கள் இருந்து கிளம்பணும்னு நினைக்கும்போது நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குல்ல, நீங்களும் என்ன தான் செய்ய போகிறீங்க நான் பார்க்க தானே போகிறேன். இங்கே மீனா மட்டும் இந்த வாய்ப்பு மீனாவுக்கு கிடச்சிருந்தா கண்டிப்பாக மீனா எல்லாருக்கும் உதவி செஞ்சுருப்பா. மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாது, இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தானே நீங்களும் எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்க. பரவாயில்ல, நீங்கள் எல்லாருக்கும் உதவி செஞ்சீங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முத்து, எல்லாரும் என்னை நம்புகிறாங்க, மீனாவை யாருமே நம்பலை. அதனால் இனியாவது என்னுடைய வேலையில் தலையிடாமல் உங்கள் வேலையை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது, மீனா உனக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, நானே உதவி செய்கிறேன், போதுமா மீனா அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, எனக்கு என்ன பெருசாக பிரச்சனை வரப்போகுது, அப்படியே பிரச்சனை செஞ்சாலும் சிந்தாமணி நீங்கள் தான் பிரச்சனை செய்வீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? உங்களை இவங்க எல்லாருமே நம்பலாம், அதனால் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கலாம். ஆனால் நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் உங்களை நம்பவே மாட்டோம். ஏன்னா நான் டெக்கரேஷனோட செய்யக்கூடாது, வேலை செஞ்சு முன்னேறக்கூடாதுன்னு நீங்கள் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. என் மாமியார்கிட்ட பேசி அவங்க மனசை மாற்றி வீட்டில் இருக்கிற வேலையை தான் நான் பார்த்துக்கணுன்னு நீங்கள் எவ்வளோ ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்க. ஆனால் இப்போ பூக்கடைக்கு ஓனராக இருக்கேன், நிறைய பூ ஆர்டர்லாம் கிடைக்குது. அதுக்கு காரணம் என் வீட்டுக்காரர் முத்துவும் நானும் தான். அதனால் நீங்கள் செய்கிற பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா அதுவே போதும். நீங்கள் எனக்கு பிரச்சனை செய்யாமல் உங்கள் வேலையை பார்த்தா போதும், நீங்கள் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, இந்த மீனா எப்போ பார்த்தாலும் நான் முன்னேறதை பார்த்து பொறாமப்படுறது மட்டும்தான் இந்த மீனாவோட வேலையாக இருக்குது. இப்போ கூட மீனா வாழ்த்து சொல்லலை, என்னால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனாவுக்கு நான் எதுக்காக பிரச்சனை செய்யணும்? நான் எவ்வளோ பெரிய வேலை செய்கிறேன், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், இத்தனை வருஷமாக பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சுருக்கேன். என்கிட்ட இந்த மீனா தேவையில்லாமல் பேசிட்டு போகிறாங்கல்ல, இனியாவது மீனா என்னுடைய வேலையில் தலையிடாமல் மீனா தன்னுடைய வேலையை பார்க்கட்டும். அது மட்டும் இல்லை, இப்போ எனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. மீனா இப்போ பூ கடைக்கு ஓனராக இருக்கேன்னு தேவையில்லாமல் பேசுகிறாங்கல்ல, இனி மீனாவுக்கு எந்த பூ ஆர்டரும் கிடைக்காம நானே பார்த்துக்கிறேன். மீனா நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க.
சிந்தாமணிக்கு விஜயா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சிந்தாமணி, உங்களுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம், நான் தான் சொன்னேன்ல, இத்தனை வருஷமா நானும் வந்து பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போ தான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க உங்கள் மருமக மீனா. அவங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும். மீனா வேணும்னா நம்பலாம். ஆனால் எனக்கு தெரியாதா இந்த பெரிய வாய்ப்பு எனக்கு தான் கிடைக்கும்னு? உங்கள் மருமக மீனா எப்படியாவது இந்த வாய்ப்பு கிடைச்சா எல்லார் முன்னாடியும் நல்ல பேர் கிடைக்கும், எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ உங்கள் மருமக மீனா என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன். மீனாவும் முத்துவும் என் பேச்சை கேட்கவே இல்லை சிந்தாமணி. இப்போ அவங்க நல்லா அனுபவிக்கட்டும். இனியாவது புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்க வேலையை மீனா பார்த்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் மேடம், நீங்கள் தான் மீனா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படியோ உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்வதி வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இப்போவே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு விஜயா சிந்தாமணி கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி விஜயா மேடம், நான் ஃபோனை வைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு பார்வதி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சிந்தாமணி அப்படின்னு கேட்கும்போது, மேடம், எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. சொல்லப்போனால் நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மருமக மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால தானே எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு. அதான் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் பார்வதி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சிந்தாமணி. உங்களை பார்க்க நான் கண்டிப்பாக பார்வதி வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க விஜயா. விஜயா வந்து யோசிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் என்னென்ன பேசியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு இங்கே வந்து என் பேச்சை கேட்காம எல்லார் முன்னாடியும் என்னை எதிர்த்து பேசினாங்க, தலகுனிய வச்சாங்க. இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. மீனாவோட திறமைக்கு கண்டிப்பாக இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு பேசினாங்கல்ல. எப்பயும் போல் சிந்தாமணிக்கு தான் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் சொன்னது தானே நடந்திருக்கு. ஆனால் இனி யாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாதுன்னு இன்றைக்கி மீனா வரட்டும், தெளிவாக நான் பேசிடுறேன் அப்படின்னு மீனா மேலே உள்ள கோவத்தில் விஜயா இப்படி யோசித்தாலும், எப்படியோ என் ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருச்சு. அதனால் சிந்தாமணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு நிறைய உதவி செய்வாங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க விஜயா. இங்கே மீனா வந்து வீட்டுக்கு வராங்க. ஆனால் யார்கிட்டேயும் பேசாமல் ரொம்ப அமைதியாக மீனா வந்து வீட்டுக்கு வராங்க. உடனே அண்ணாமலை, முத்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, உடனே அண்ணாமலை வந்து, இங்கே என்ன மீனா பதில் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல போகிற மீனா? உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு எல்லார்கிட்டேயும் சொல்ல போறியா அப்படின்னு இங்கே வந்து விஜயா வந்து பேசுகிறாங்க. அத்தை, பரவாயில்ல அத்தை, இந்த வாய்ப்பு எனக்கு தான் கிடைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே இந்த வாய்ப்பு கண்டிப்பாக உனக்கு கிடைக்காதுன்னு. ஆனால் நீ தான் என் பேச்சை கேட்கவே இல்லை. இதில் தேவையில்லாமல் இருக்கிற வேலையெல்லாம் கவனிக்காமல் எல்லார்கிட்டேயும் பேசுறது, நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறதுன்னு இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்களே, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, மீனா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்த மாதிரியே எல்லார்கிட்டேயும் பேசினது, எல்லாருக்கும் உதவி செய்வேன்னு சொன்னதுன்னு உண்மையதாம்மா பேசியிருக்கா. ஆனால் சிந்தாமணி மாதிரி நாங்கள் பொய் சொல்லவும் இல்லை. இப்படி அவங்கக்கிட்ட வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக நாங்கள் இப்படிலாம் செய்யவே இல்லை. மீனாவை பற்றி இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு மீனாவை பற்றியும் தெரியும் முத்து, உன்னை பற்றியும் தெரியும். எப்படியாவது மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், அப்புறம் மீனா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யக்கூடாது, இங்கே மீனா பேச்சை தான் நான் கேட்கணும்னு நீங்கள் எல்லாரும் யோசித்து இப்படிலாம் வந்து திட்டம் போட்டீங்க. ஆனால் என்ன, நான் நினச்சது தான் நடந்திருக்கு, நீங்கள் நினச்சது நடக்கவே இல்லையே முத்து அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், என் ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கு தானே நான் சப்போர்ட் பண்ணேன். அவங்க இத்தனை வருஷமாக இங்கே வந்து டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம மீனாவுக்கு தான் கிடைக்கணும்னு நீங்கள் வீட்டில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கல்ல. இனியாவது மீனாவை புரிஞ்சுக்கோங்க. மீனாவோட திறமைக்கு தான் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு எல்லாரும் பெருமையாக பேசுனீங்கல்ல. இனி மீனாவுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணீங்க, நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா என்ன பேசுகிறீங்க? மீனா வந்து பூக்கடைக்கு ஓனராக இருக்கா. எவ்வளோ பெரிய பூ ஆர்டர் எடுத்து செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்காகம்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன, மீனா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நான் தான் சொன்னேன்ல, மீனாவுக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கலனா இனி மீனா என் பேச்சை கேட்கணும்னு. பேசாமல் மீனா வந்து வீட்டில் இருக்க வேலையவே பார்க்கட்டும். ஏன் முத்து, நீ தான் சவாரிக்கு போறியே, உனக்கு அந்த பெரிய வண்டியெல்லாம் வேற கிடச்சிருக்கு.
நீயும் மனோஜ் மாதிரியே நல்லா சம்பாதிச்சு மீனாவை பார்த்துக்க, அவ்வளவுதானே. எதுக்கு மீனா தேவையில்லாமல் பூக்கடையில் இருக்கிற வேலையை பார்க்கணும்? எதுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செய்யணும்? அதனால தான் சொல்கிறேன். இப்போ சிந்தாமணிக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் சிந்தாமணி அவங்க வேலையை பார்ப்பாங்க. இந்த மீனா தான் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது மீனாவோட வேலையாக இருக்குது. அதனால் வீட்டில் இருக்கிற வேலையை மீனா பார்க்கட்டும். என்ன மீனா, நீ என் பேச்சை கேட்டிருந்தா இப்படி பதில் பேச முடியாத ஒரு நிலைமையில இருந்திருப்பியா மீனா? இல்லைல்ல. நீயாவது மீனா என் பேச்சை கேட்கட்டும். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாமல் இருக்கட்டும். அதனால வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. தேவையில்லாமல் மீனாவை ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இப்போ மீனா என் பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. மீனா எப்பயும் போல பூக்கடைக்கு போயிருக்கலாம், இருக்கிற வேலையெல்லாம் கவனமாக பார்த்துருந்துருக்கலாம். அதனால மீனா இப்போ என் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜயா உடனே மீனா அழுதுகிட்டே கிச்சனுக்கு போகிறாங்க. உடனே என்ன மீனா, அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நீ எதுக்கு மீனா மனசு வேதனைப்படுற? என் அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை பாரு. சிந்தாமணிக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிச்சனுக்கு போன மீனா கிட்ட முத்து ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இதுக்காக தான் சொன்னேன், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே வேண்டாம், என் வேலையை நான் பார்க்குறேன். இப்போ இங்கே விஜயாத்தை நான் பூக்கடைக்கு போகக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியே தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க. அப்புறம் விஜயாத்தை வந்து நான் பூக்கடைக்கு போகலன்னா எனக்குன்னு எந்த ஒரு வருமானமும் வராதுல்ல. அதனால தானே இப்படிலாம் பேசுகிறாங்க. சிந்தாமணிக்கு மட்டும்தான் விஜயாத்தை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது மீனா, உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. உன்னை நம்பி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தியா, சிந்தாமணிக்கு எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணுற மாதிரியே எல்லாரும் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க சீக்கிரமாக சிந்தாமணியை பற்றின உண்மையை புரிஞ்சுப்பாங்க மீனா. அப்புறம் தான் உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வரும் மீனா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், நான் வீட்டில் இருக்க வேலையை பார்க்குறேங்க. இங்கே விஜயாத்தை பேசுகிற பேச்செல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல. நான் தானே எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். இதுக்காக தானேங்க இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்ககிட்ட எவ்வளவோ பேசினேன். நீங்கள் எல்லாரும் பேசி என் மனசை மாற்றிட்டீங்க. இப்போ பாருங்கள் விஜயாத்தை என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு நீங்களும் பார்த்துக்கிட்டே தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண வேண்டாங்க. நீங்கள் முதல்ல சவாரிக்கு கிளம்புங்க, யாரும் என்கிட்ட பேசவும் வேண்டாம் அப்படின்னு மீனா அழுதுகிட்டே ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. உடனே முத்து மீனா இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கட்டும். இப்போ மீனா கிட்ட பேசினா மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுவா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் அம்மாவும் இந்த சிந்தாமணியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மீனா, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நீ ஸ்வீட்டெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அத்தை, நான் ஸ்வீட்டெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இங்கே உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா, இங்கே மீனாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்ற சந்தோஷத்தில் ஸ்வீட்டெல்லாம் செய்ய சொல்கிறியான்னு சொல்லும்போது, இல்லைங்க, எதுக்காக நான் அப்படிலாம் செய்ய சொல்லணும்? என் ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த சந்தோஷத்தில் தான் ஸ்வீட்டெல்லாம் செய்ய சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா முத்துவை பற்றியும் மீனாவை பற்றியும் யோசிக்கலாம். ஆனால் மீனா என் மருமகளே கிடையாது. அப்புறம் மீனாவை பற்றி எதுக்குங்க நான் யோசிக்கணும்? எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. நாளைக்கு சிந்தாமணியை பார்க்கணும், சிந்தாமணிக்கு வாழ்த்து சொல்லணும். சிந்தாமணிக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. சீக்கிரமாகவே சிந்தாமணிக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சி அவங்க நல்லபடியாக முன்னேற போகிறாங்க. ஆனால் எப்பயும் போல் சிந்தாமணி மட்டும்தான் அவங்க பிஸ்னஸில் நல்லபடியாக முன்னேற போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம மீனாவும் முத்துவும் தான் தேவையில்லாமல் செலவு செஞ்சாங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்காங்க மீனா. நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இருக்கிற கடையில் இருக்க வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு. ஆனால் என் பேச்சை தான் மீனாவும் கேட்கல, முத்துவும் கேட்கலையே. எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க, இப்போ நல்லா அனுபவிக்கிட்டோம், எனக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க விஜயா. விஜயா பேசுகிற எல்லாத்தையும் மீனா கவனிக்கிறாங்க. விஜயாத்தை எதுக்காக இப்படிலாம் பேசுகிறாங்க? சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா சப்போர்ட் பண்ணட்டுமே, பேசட்டுமே. ஆனால் எதுக்காக இப்படி என்ன ஏளனமாக பேசுகிறாங்க? ஏன் நான் முயற்சி செய்யக்கூடாதா? எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் யோசிக்கவே கூடாதா என்ன? எப்போ பார்த்தாலும் விஜயத்தை பேச்சு தான் கேட்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். அங்கே பூக்கடையில் நிறைய வேலை இருக்குது. ஆனால் விஜயாத்தை வீட்டில் இருக்க வேலையை தான் நான் பார்க்கணுன்னு பேசுகிறாங்க. என்னை பற்றி விஜயாத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏளனமாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி தான் விஜயாத்தைக்கு புரிய வைக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா. மீனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு சந்திராவை பார்க்கறதுக்காக கிளம்பி வராங்க. சந்திரா சொல்கிறாங்க, என்ன மீனா எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது,
ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்கிற, ஆனால் உன்னுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, விஜயாத்தை ஏதாவது பிரச்சனை செய்யணுன்றதுக்காக எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேலையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன், நான் பூக்கடைக்கு போகக்கூடாதுன்னு வேற யோசிக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து விஜயாத்துக்கிட்ட சொல்லவே இல்லை. உங்களை பார்க்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லும்போது, என்னது, இங்கே மறுபடியும் விஜயா பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்திரா. ஆமாம்மா, அவங்களுக்கு வேற வேலையே இல்லை. சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு விஜயாத்த சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல்ல, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ அந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்கிற, ஆனால் சம்மந்தி உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாங்க. விஜயா என்னைக்கு தான் வந்து உன்னை புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல மீனா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அம்மா, என்ன செய்யன்னு தெரியல. ஒரு பக்கம் சிந்தாமணி ஏதாவது எனக்கு பிரச்சனை செய்யணும்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயாத்த எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய வீட்டில் இங்கே விஜயா உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சிந்தாமணியால் வேற பிரச்சனை வருது. நீ தான் பொறுமையாக இருக்கணும். முத்து தம்பிக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம்மா, என் வீட்டுக்காரர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. இருந்தாலும் விஜயாத்தை திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, விஜயா வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, என் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சொன்னேன்ல வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சால் போதும்னு, இப்போ எதுக்கு அங்கே கிளம்பி போனேன்? என்ன பூக்கடைக்கு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, நான் இன்னைக்கு பூக்கடைக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்க. ஆமாம், என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, அண்ணாமலை மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னுடைய மாமியார், நீ என்கிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அத்தை, நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி வரேன். தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மனோஜோட துணி, இங்கே வீட்டில் எல்லாருடைய துணியும் அப்படியே இருக்குது. ஆனால் நீ துணி துவைக்கல, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யலை. ஆனால் உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்ட. நம்ம வீட்டில் நடக்கிற ஒவ்வொன்றையும் உங்கள் அம்மா வீட்டில் போய் எல்லார்கிட்டையும் சொல்லணும், அப்படி தானே? உனக்கு வேறு வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னு நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க. உடனே கிளம்பி வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மீனா. உடனே மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சந்திரா சொல்கிறாங்க, என்னாச்சு, சம்மந்தி அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, எப்பயும் போல் வீட்டில் இருக்க வேலையை தான் செய்யணும்னு கேள்வி கேட்குறாங்க. என்கிட்ட சொல்லாமல் எப்படி நீ வந்து எதுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போன, எதுக்காக இப்படிலாம் செய்கிறேன்னு கேள்வி கேட்குறாங்கம்மா அப்படின்னு மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே வந்து மீனா, சரி மீனா, நீ முதல்ல கிளம்பு. ம, அப்புறம் இங்கே விஜயாவால் உனக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா சொல்கிறாங்க, பூக்கடைக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் விஜயாத்தை வீட்டில் இருக்க வேலையை தான் வந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறேன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வீட்டுக்கு கிளம்பி வரும்போது இங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே மீனாவுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. உடனே மீனா சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட கேட்டுட்டு உடனே உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஃபோன் பண்ணுறாங்க மீனா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அத்தை, இங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நான் தான் இப்போ என்ன முடிவெடுக்குன்னு தெரியாத ஒரு நிலமையில இருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் டெக்கரேஷன் ஆர்டர்லாம் நீ செய்ய வேண்டாம். ஆமாம், நீ எதுக்கு அங்கே பூக்கடைக்கு போகணும், இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும்? நீ என்ன மனோஜ் மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்கிறியா? இல்லையே. இப்படி நீ சம்பாதிக்கிற பணத்தை உங்கள் அம்மா வீட்டில் தானே கொண்டு போய் கொடுக்குற. அதனால் இனி நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் இருக்க வேலையை பார்த்தாலே போதும். அங்கே பூக்கடையில் நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிற, ஆனால் அங்கே பெருசாக எந்த வேலையும் செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. உனக்கு நிறைய வருமானம் வருதுன்னு இங்கே முத்து வேணா நம்பலாம், ஆனால் நான் நம்பவே மாட்டேன். இங்கே வீட்டில் இருக்க வேலையை செய்யாமல் அங்கே பூக்கடையில் நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், பூக்கடையில் உனக்கு நிறைய வேலையும் கிடையாது, பெரிய பெரிய பூ ஆர்டர் கிடைக்கிறதும் கிடையாது. நீ என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிற, அதனால பூக்கடைக்கு நீ போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, உண்மையாகவே நான் நிறைய வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? நீ சொல்கிறது எல்லாமே பொய் தான். உன்னை நான் நம்பவே மாட்டேன். ஏன், ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உண்மை தெரிஞ்ச நீ ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லாமல் இருந்தல்ல. இப்போ இங்கே வந்து முத்து நம்பலாம், வீட்டில் இருக்க எல்லாரும் உன்னை நம்பலாம், ஆனால் நான் உன்னை நம்பவே மாட்டேன். ஏன்னா நீ ரோகிணிக்கே உதவி செய்யணும்னு நினச்சல்ல, அதனால் உன்னை நான் நம்பவே மாட்டேன். நான் சொன்ன மாதிரி அங்கே பூக்கடையில் உனக்கு எந்த வேலையும் இல்லை. ஆனால் அங்கே போனால் வந்து உன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகலாம். இங்கே வந்து உன் விருப்பத்துக்கு நானும் நிறைய வேலை செய்கிறேன்னு என்னை ஏமாத்தலான்னு நினைக்கிற, அதனால நீ எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஆனால் விஜயாத்தைக்கு என்னுடைய அருமை பெருமை என்னன்னு புரியவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் இப்படி பேசுகிறாங்க. நான் எதுக்காக விஜயாத்தையை ஏமாற்றணும்?
இங்கே ரோகிணிக்காக உதவி செய்யணும்னு நான் வந்து ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லாமல் இருந்ததெல்லாம் வந்து உண்மைதான். ஆனால் எதுக்காக நான் இந்த உண்மையை சொல்லலை? கிருஷிக்காக மட்டும்தானே. ஆனால் விஜயத்தை என்னை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. சீக்கிரமாகவே விஜயாத்தைக்கு சரியான பதில் கொடுக்கணும். இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணுன்னு விஜயாத்தை சொல்கிறாங்கல்ல. இனி என்னால் இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு பேசி விஜயாத்தைக்கு சரியான பதில் கொடுக்கணும். இல்லைனா விஜயாத்தை இப்படி தான் என்னை புரிஞ்சுக்காம பேசுவாங்கன்னு விஜயா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க மீனா. இங்கே பார்வதி வீட்டுக்கு வர விஜயா வந்து சிந்தாமணியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, சிந்தாமணி நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கோங்க விஜயா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி, விஜயா எல்லாரும் சிந்தாமணிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்வதி சொல்கிறாங்க, என்ன மீனாவுக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க பார்வதி. என்ன பார்வதி மறுபடியும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்குறாங்க விஜயா. சொல்லப்போனால் விஜயா நீ தான் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா மீனா உன்னுடைய மருமக. ஆனால் மீனாவை பற்றி புரிஞ்சுக்காம சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுற. எனக்கு சந்தோஷம்தான், இருந்தாலும் மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன பார்வதி பேசுகிறீங்க? நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். சொல்லப்போனால் இங்கே வந்து நான் இத்தனை வருஷமாக டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறேன். என் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும். ஆனால் மீனா அப்படி இல்லையே. இப்போ தானே பூக்கடைக்கு ஓனராக இருக்காங்க. இப்போ தான் வந்து டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு நினச்சா உடனே இந்த வாய்ப்பு கிடச்சிருமா என்ன? இனியாவது மீனா என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். என்ன விஜயா மேடம், உங்கள் மருமக இப்போ பூக்கடைக்கு போயிட்டாங்களா இல்லை என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது, மீனா இனி பூக்கடைக்கு போக போகிறதே இல்லை. ஏன்னா மீனாவுக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கலனா என் பேச்சை தான் கேட்கணும்னு மீனா கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மீனா இப்போ வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்சை கேட்காம தேவையில்லாமல் முத்துவும் மீனாவும் செலவு செஞ்சாங்க. இப்போ என்ன செய்யணும் தெரியாமல் யோசிக்கிறாங்க. என் பேச்சை கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்குமா? மீனாவும் முத்துவும் நல்லா அனுபவிக்கட்டும். எனக்கு சந்தோஷமாக இருக்குது சிந்தாமணி. ஏன்னா மீனா இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டேன். பூக்கடையில் இருக்க வேலையை செய்ய வேண்டான்னு சொல்லிட்டேன். மீனாவுக்கு நிறைய பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்குதுன்னு முத்து சொல்கிறத என்னால் நம்ப முடியல. ஏன்னா இங்கே மீனாவுக்கு நல்ல வருமானம் வந்தால் மாடியில் ரூம் கட்டியிருப்பாங்க. இங்கே மீனாவுக்காக கண்டிப்பாக முத்து வந்து நகை வாங்கி கொடுத்துருப்பான். அப்படிலாம் வந்து அவங்க செய்யவே இல்லையே. அப்போ எதுக்காக பூக்கடைக்கு போகணும்? எதுக்காக மீனா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு நானும் யோசித்து மீனா கிட்டே பேசிட்டேன். இனி மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய போகிறதும் கிடையாது சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா மேடம் நீங்கள் உண்மையாகவே இப்படிலாம் மீனா கிட்டே பேசிட்டீங்களான்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா வந்து இனி என் பேச்சு தானே கேட்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜயா எப்பயும் போல் பார்வதிக்கிட்டேயும் சிந்தாமணிக்கிட்டேயும் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே வீட்டுக்கு வந்தால் மீனா வந்து கிச்சனில் இருக்க வேலையை கவனிக்கிறாங்க. உடனே வந்து விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா இவ்வளோ நேரம் கிச்சனில் இருக்க வேலையை வந்து இன்னும் செய்யவே இல்லையான்னு சொல்லும்போது, அத்தை தனியாக இருந்து எவ்வளோ வேலையை செய்ய முடியும்? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதான் உங்கள் பேச்சை கேட்டு பூக்கடைக்கு போகலைல்ல, டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யலைல்ல, இனியாவது பொறுமையாக இருப்பீங்கன்னா வந்த உடனே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை காஃபியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே மனோஜ் வேற வந்துட்டானே, மீனா இப்போ இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீ முதல்ல மனோஜுக்கு காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை எவ்வளோ வேலையை தனியாக செய்ய முடியும்? உங்கள் பையன் மனோஜுக்கு கூட உங்களால் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தர முடியாதா? இல்லை மனோஜ் சொல்கிற வேலையை நான் தான் செய்யணும்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ வேலையை என்னால் பார்க்க முடியும் அத்தை? பூக்கடையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் வீட்டில் இருக்க வேலையும் நான் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும்போது, என்ன எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க வர வர, நீ வர வர என் பேச்சை கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா பேசாமல் மீனா அவங்க அம்மா வீட்டிலே இருந்திருக்கலாம். இந்த முத்து தான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு எப்படியோ மீனாவை இங்கே வர வச்சுட்டாங்க. இப்போ மீனா உங்கள் மேலே உள்ள கோவத்தில் பூக்கடைக்கு வர போக முடியலன்ற ஒரு எண்ணத்தில் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க. பேசாமல் மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பி வைங்கம்மா. மீனா அங்கேயே இருக்கட்டும், அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும். எதுக்கு இங்கேருந்து நம்ம பேச்சை கேட்காம இருக்கணும்? நம்ம வீட்டில் மீனா இருக்கணும்னா நம்ம பேச்சை கேட்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் இதுக்கு மேலே நீங்கள் பேசவே கூடாது. ஏன்னா உங்ககிட்ட நான் பேசவும் இல்லை, பிரச்சனை செய்யவும் இல்லை. நான் விஜயாத்துக்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். நான் இந்த வீட்டு மருமக, அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ரோகிணி மாதிரி நான் ஏமாத்தலை, பொய் சொல்லலை. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன்னு ஸ்ருதி மாதிரி அடம் பிடிக்கல. உங்கள் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக உதவி செய்கிறேன், இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, மீனா நீங்கள் அம்மாவை எதிர்த்து பேசுனீங்க, இப்போ தேவையில்லாமல் என்ன வேற எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்தை
நாளைக்கு நீங்கள் பூக்கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு நான் பூக்கடைக்கு வரணும்? எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து எவ்வளோ வேலை செய்கிறேன், பூக்கடையில் வந்து எனக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு நான் எந்த வேலையும் சரியாக செய்கிறது இல்லைன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்கல்ல. நீங்களும் உங்கள் பையன் மனோஜும் என்னை ரொம்பவே ஏளனமாக பேசுகிறீங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நானும் எவ்வளவோ பேசி புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சொல்லப்போனால் இங்கே மனோஜ் மட்டும்தான் நல்லா சம்பாதிக்கிறாருன்னு மனோஜை மட்டும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. நானும் வந்து பூக்கடையை நல்லா பார்த்துக்கிறேன்னு உங்களுக்கு புரிய வேண்டாமா? இனி வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ வேலை செய்கிறேன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? கிச்சனில் இருக்க வேலையை பார்க்க மாட்டீங்க, வீட்டில் இருக்கிற பொறுப்பான வேலையை கவனிக்க மாட்டீங்க. இங்கே பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க, உங்களுக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்கணும், இங்கே வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கணும், கடையில் இருக்க வேலையை பார்க்கணுன்னு நானும் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியணும் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, இவ்வளோ நேரம் நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். ஆனால் மனோஜ் இப்படிலாம் பேசினதுக்கப்புறமா என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அடுத்த நாள் வந்து மீனா வந்து எப்பயும் போல் பூக்கடைக்கு கிளம்புறாங்க. இங்கே முத்து வந்து, என்ன மீனா, ஏன் ரொம்ப கோபமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, நான் எவ்வளோ வேலை செய்கிறேன்னு விஜயாத்தைக்கு தெரிய வேண்டாமா? விஜயாத்தைய நம்ம கடைக்கு நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு மீனா? வந்து அப்படியே வந்து அம்மா கடைக்கு வந்தாலும் உன்னை பற்றி யோசிக்க போகிறாங்களா, புரிஞ்சுக்க போகிறாங்களா? வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, என்னோட அருமை பெருமை என்னன்னு இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் புரிய வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் மனோஜ் தான் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்கிறாருன்னு மனோஜுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க விஜயாத்தை. ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அவங்களுக்கு புரிய வேண்டாமாங்க? அதனால தான் கண்டிப்பாக விஜயாத்தை என் பூக்கடைக்கு வரணும். இனி விஜயாத்தை தேவையில்லாமல் எனக்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது. நான் பூக்கடைக்கு போகவே கூடாதுன்னு அவங்க சொல்லவே கூடாது. நான் எவ்வளோ வேலை செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜயாத்தை அதுக்கப்புறமா பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜை வந்து மீனாவோட பூக்கடைக்கு முத்து வந்து கூப்பிட்டு வராரு. மீனா எதுக்காக இப்படிலாம் யோசிக்கிறா, எதுக்கு இப்படிலாம் மீனா செய்கிறான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு முத்து யோசிக்கும்போது, அங்கே வந்து விஜயா வந்து மீனாவோட பூக்கடைக்கு வந்த உடனே ரொம்ப கோவமாக, மீனா என்ன, எதுக்கு என்ன இங்கே வர சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, அத்தை, நீங்கள் தேவையில்லாமல் பேசுனதுக்கு தான் சரியான பதில் கொடுக்கறதுக்காக இங்கே வர சொல்லியிருக்கேன். பூக்கடையில் நான் எந்த வேலையும் செய்யாமல் தான் இருக்கேன். உங்களை ஏமாத்துறதா வேற நினைக்கிறீங்கல்ல. நீங்கள் தான் இனி இந்த பூக்கடையை பார்த்துக்க போகிறீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? வீட்டில் இருக்க வேலையை நான் செய்யணும், பூக்கடையில் இருக்கிற வேலையை நான் கவனிக்கணும், இப்படி எல்லா வேலையும் பொறுப்பாக பார்த்துக்கிட்டேன்ல. என்னுடைய அருமை பெருமை என்னன்னு உங்களுக்கு புரியவே புரியாது அத்தை. அதனால தான் என் வேலையை இனி நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு மீனா பேசும்போது, மீனா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அத்தை, தேவையில்லாமல் எதிர்த்து பேசாதீங்க. ஏன்னா இத்தனை நாள் உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே கொடுத்தேன். ஆனால் இனி பொறுமையாக இருக்க மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, என்னது, மனோஜ் மாதிரி பெரிய கடைக்கு நீ ஓனராக இருந்திருந்தேன்னா பரவாயில்ல, நானே இந்த கடையை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நீயே இப்போ தான் இந்த பூக்கடைக்கு ஓனராக வந்திருக்க, இதில் நான் வேற இங்கே இருந்து உன்னுடைய வேலையை பார்க்கணுமா? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போது, மனோஜ், நீங்களும் விஜயாத்தையும் பேசின பேச்சுக்கு இனி என் பேச்சை நீங்கள் கேட்டே ஆகணும். இல்லை நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது. நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், இதில் மீனாவோட பூக்கடையில் இருக்க வேலையை பார்க்கணுமா? என்ன முத்து இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ், மீனா சொல்கிறது சரிதானே? மீனாவுக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு புரிஞ்சுக்காம பேசுகிறீங்கல்ல, அதனால் மீனா சொல்கிறது எல்லாம் சரிதான். இவ்வளோ நேரம் நானும் புரிஞ்சுக்காம தான் இருந்தேன். இப்போ மீனா எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு எனக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயாத்தை, நீங்களும் வந்து பூக்கடையில் இருக்கிற வேலையெல்லாம் பாருங்கள். மனோஜ் என் பேச்சை கேட்கல, நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, நான் கிளம்புறேன், என்னுடைய கடையில் நிறைய வேலை இருக்குது, கடையில் இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு மீனாவுக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், நான் மட்டும் நீங்கள் கேட்கும்போது காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும், ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கணும், உங்கள் துணியெல்லாம் துவைக்கணும், நீங்கள் கேட்ட மாதிரி சமைச்சு கொடுக்கணும். ஆனால் எனக்கு தேவையான வேலையை உங்களால் செய்ய முடியாது, என் பூக்கடையில் இருக்கிற வேலையை கவனிக்க முடியாது, அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியில்லை மீனா அப்படின்னு சொல்லும்போதே இங்கே மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா. உடனே விஜயா ரொம்ப பதட்டமா, என்ன மீனா என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, அத்தை, மனோஜ் உங்கள் பையன் தேவையில்லாமல் பேசுனதுக்கு பார்த்தீங்கல்ல, பலார்னு வெளுத்து வாங்கிட்டேன். நீங்களும் என்னை புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சீங்கன்னா, சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இந்தாங்க அத்தை, இந்த பூவெல்லாம் எடுத்துக்கோங்க, நீங்கள் தான் அங்கே இருக்கிற எல்லா வீட்டுக்கும் பூவெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது,
என்ன மீனா, நீ செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாத்த, கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும்னு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சீங்க. சிந்தாமணிக்காக நான் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு என்னென்ன பேசுனீங்க. இப்போ என்னோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கும் புரிய வேண்டாமா? அதனால தான் இப்போ இந்த வேலையை செய்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே மீனா ரொம்ப கோவமா என் பையன் மனோஜை வேற பலார்னு வெளுத்து வாங்கிட்டா. இதில் ரொம்ப பொறுமையாக இருந்தா அவ்வளவுதான். நமக்கும் இப்படி தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே மீனா செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலையவும் விஜயா வந்து பார்த்துக்கிறாங்க. இங்கே மீனா மாதிரியே எல்லா வீட்டுக்கும் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் விஜயா பூவெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. என்ன மீனா எப்படி தான் எல்லா வீட்டுக்கும் பூவெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறான்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் என்னால் இந்த வேலையை பார்க்கவே முடியல. இன்னும் எத்தனை வீட்டுக்கு பூ கொண்டு போய் கொடுக்கணும்னு வேற தெரியலையே. மீனா சொல்கிற வரைக்கும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு வேற முத்து சொல்லிட்டு இருக்கான். என்னால் சரியாக இந்த வேலையை செய்ய முடியாது, என்னால் முடியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. மனோஜ், இங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக மீனா எவ்வளோ வேலையை செய்வா, இப்போ அந்த வேலையெல்லாம் நீ செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா செய்ய முடியும், மீனா வந்து ரொம்ப கோவமாக பலார்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. இதுக்கு மேலே பதில் பேச முடியாமல் தான் வேறு வழி இல்லாமல் மீனாவுக்காக இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். எப்படிம்மா மீனா இவ்வளோ வேலையை தனியாகவே பார்த்துக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் புரியுது மீனா இந்த வேலையெல்லாம் செய்ய எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காம கேள்வி கேட்டேன்ல, வீட்டில் இருக்க வேலையை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு பேசினேன்ல. ஆனால் இப்போ என் நிலமையை பார்த்தீங்களாம்மா, என் கடைக்கு போன உடனே அங்கே வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்கிட்டேயும் நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக என் வேலையை பார்த்துக்கிட்டேன். ஆனால் இங்கே மீனா பூக்கடைக்கு வந்தாலும் இவ்வளோ வேலை செய்யணுமா? மீனா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்களா? இத்தனை நாள் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனேம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே அங்கே வந்த மீனா, என்ன மனோஜ், இன்னும் இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கீங்களா? பூ ஆர்டர் வந்திருக்கு, இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் தான் தரணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இத்தனை நாள் இந்த வேலையை நான் தானே செஞ்சேன், தனியாக தானே பார்த்துக்கிட்டேன். இப்போ என்ன, நான் எவ்வளோ வேலையை பார்த்துக்கிட்டேன், இருந்தாலும் வீட்டில் இருக்க வேலையும் பொறுப்பாக பார்த்துக்கிட்டேன்ல. ஆனால் என்னை பற்றி புரிஞ்சுக்காம நான் எந்த வேலையும் செய்கிறது இல்லைன்னு சிந்தாமணிக்கு வர விஜயத்தை சப்போர்ட் பண்ணால் இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்கணுமா? அதனால் இங்கே வந்து இந்த பூவெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, மீனா கோவப்படாதீங்க, நானே இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு இங்கே விஜயாவும் மனோஜும் மீனா சொல்கிற எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே விஜயா சொல்கிறாங்க, மீனா என்னால் முடியல மீனா, இந்த வேலையெல்லாம் செய்ய முடியல மீனா, அதனால் நான் வந்து இனி உன்னுடைய வேலையில் தலையிடவே மாட்டேன், தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய மாட்டேன், பூக்கடையில் நீ சரியாக வேலையை பார்க்குறதில்ல சம்பாதிக்கிறதில்லன்னு நான் கேள்வி கேட்கவே மாட்டேன் மீனா, என்னை மன்னிச்சிரு மீனா. இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, தனியாகவே நீ எவ்வளோ வேலையை பார்த்துக்கிறேன்னு, உன்னோட அருமை பெருமை என்னன்னு எனக்கு இப்போ தான் மீனா புரிய வந்தது, என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு இங்கே விஜயா ஒரு பக்கம் அழுதுகிட்டே மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அங்கே மனோஜ் வந்த உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, முத்து, உண்மையாகவே மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் மீனா வந்து பூக்கடையில் இருக்கிற வேலையை பார்க்குறது, இங்கே வந்து பூ கட்டி கொடுக்குறது, மாலை கட்டி கொடுக்குறது, அதே மாதிரி டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறதுன்னு எல்லா வேலையும் மீனா தனியாக பார்த்துக்கிறாங்கன்னு இன்றைக்கி தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். மீனாவோட அருமை பெருமை என்னன்னு தெரியாமல் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பேசியிருக்கோம். ஆனால் இப்போ தான் மீனா தன்னுடைய வேலையை எவ்வளோ கவனமாக பார்க்குறாங்க, இவ்வளோ வேலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இனி என்னால் இந்த வேலையெல்லாம் செய்யவே முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது. சொல்லப்போனால் எனக்கு வந்து கடையில் இருக்கிற வேலையை விட மீனாவுக்கு தான் நிறைய வேலை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு காஃபி வேணும், ஜூஸ் வேணும்னு இனி தேவையில்லாமல் மீனா கிட்ட எந்த வேலையும் சொல்லவே மாட்டேன். என் வேலையை நானே பார்த்துக்கிறேன், நான் வீட்டுக்கு கிளம்பணும், ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் நாளைக்கு என் கடையில் இருக்க வேலையை பார்க்க முடியும். மீனாவோட அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் மீனா என்னை மன்னிச்சிரு மீனா, முத்து நீ என்னை மன்னிச்சிரு முத்து, நீங்கள் 2 பேரும் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க. அதெல்லாம் யோசிக்காமல் மீனாவை எப்போ பார்த்தாலும் ஏளனமாக பேசணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இங்கே மனோஜ் வந்து மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம், மனோஜ் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், என்னால் வீட்டில் இருக்க வேலையவே சரியாக பார்க்க முடியாது, கவனிக்க முடியாது. ஆனால் இங்கே பூக்கடைக்கு வந்த மீனா இவ்வளோ வேலை பார்க்குறான்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிய வந்தது. இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தானே மீனா என்னையும் மனோஜும் இங்கே வர வச்சு இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சா. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா, இனி சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன், நீ பூக்கடையில் இருக்க வேலையை சரியாக கவனிக்கிறது இல்லைன்னு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்ய மாட்டேன் மீனா, என்னை மன்னிச்சிரு.
ஆனால் என்னால் நீ செய்கிற இந்த வேலையை செய்யவே முடியாது. உனக்கு நிறைய திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட மீனா. நான் கிளம்புறேன் மீனா. என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்குறாங்க. அத்தை, நான் எவ்வளோ வேலை செய்கிறேன்னு இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. தேவையில்லாமல் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படி என்னை ஏளனமாக பேசுனீங்கன்னா பொறுமையாக இருக்க மாட்டேன் அத்தை. நீங்கள் திருந்தவே மாட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அத்தை. அதனால தான் உங்களுக்கு என்னை பற்றி புரிய வைக்கணுன்றதுக்காகவும் நான் எவ்வளோ வேலை செய்கிறேன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் தானே தேவையில்லாமல் பேசாமல் இருப்பீங்க. அதனால தான் உங்களை வர வச்சேன். இனியாவது உங்கள் வேலையை பாருங்க அத்தை. சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என்னுடைய வேலையில் பிரச்சனை செஞ்சீங்க. அப்புறம் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்கிறதுக்காக காயத்ரி மேடமை வர வைப்பேன். போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். அத்தை பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. இல்லை மீனா, இனி என்னால் எந்த பிரச்சனையும் வராது. நீயும் முத்துவும் காயத்ரி மேடம் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் மனோஜுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இனி உன்னுடைய வேலையில் தலையிட மாட்டேன். தேவையில்லாமல் பேசவே மாட்டேன் மீனா. என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு மனோஜும் விஜயாவும் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. விஜயாவுக்கும் மனோஜுக்கும் மீனா சரியான பதில் கொடுத்ததால ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்து.